அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு உளுந்து கஞ்சி வைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாம ஓல்ங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கிடைக்கும். இப்போ தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போம். உளுந்து 100 கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நான் மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிறேன். மூடி தேங்காயில பால் எடுத்து வச்சிருக்கிறேன். வெள்ளைப்பூடு ஒரு 10-15 பூடு. நான் சுகர் எடுத்திருக்கேன், 50 கிராம் மாதிரி சுகர் இருக்கு. தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் இந்த தண்ணியை ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா வேகணும்னால கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உப்பு சிறிதளவும் போட்டுருங்க. இதோட நாங்கள் வெள்ளைப்பூடையும் கலந்துப்போம். பாருங்க, இப்போ லேசாக இருகிற மாதிரி இருக்கு. இந்த சேனல்ல வீடியோவை கடைசி வரை பாருங்க, அப்பதான் நான் என்ன செய்யறேங்கிறது உங்களுக்கு புரியும். பாருங்க, அப்படியே நல்லா இறுகிட்டு வருது. நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டி அப்படியே கட்டி ஆகும். நாங்க பாலை சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்க, இப்ப இறுகி வருது. இப்போ நான் இதில் சுகரை சேர்க்க போகிறேன். சுகர் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் கருப்பட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கலந்து விடுங்க. இந்த அளவு இருக்க நேரம் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு தான் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் இந்த அளவு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக்கியும் எடுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த வெள்ளைப்பூடை நல்லா வேகணும். சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது.